ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரக சம்பா அரிசியில் பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு 4 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். அரிசி வந்துட்டு ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை, 10 நிமிஷம் போல் ஊறினா போதும். பிரியாணிக்கு வந்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி, கொத்தமல்லி, புதினா, 4 ஆனியன், ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பிரியாணி டபரால் வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் கூடமே நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். பிரியாணிக்கு நெய் ஆட் பண்ணாமல் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி 4 ஸ்பூன் நெய் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், முந்திரிலாம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி காரத்துக்கு வெறும் மிளகா மட்டும்தான் எடுத்துருக்கேன். மசாலாலாம் எதுவுமே சேர்க்கலை. பச்சை மிளகா வந்து ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் 4 டம்ளர் அளவுக்கு. ஆனியன் வந்து கட் பண்ணி வச்ச ஆனியன் எடுத்து ஆட் பண்ணிக்கிடலாம். அது நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது நிறையவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நிறைய ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சது அதில் ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நான் வந்துட்டு ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கறி ஆட் பண்ணிக்கிடலாம். கறி வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டுன்னு மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். கறி வந்துட்டு பாதி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு லெமன் ஜூஸ், ஒரு லெமன் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இதுதாங்க ஹைலைட்டு. நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்ற போகிறதில்ல, அரிசி தான் போட போகிறோம். அரிசியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். நாம் வந்துட்டு எந்த மசால் பொடியுமே ஆட் பண்ணலை. அதிகமாக எது சேர்த்துக்கணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, இது 3 நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த மசாலாவுமே ஆட் பண்ண தேவையில்லை. மற்றபடிக்கு நம்ம யூஷுவலாக போடுவோம் பார்த்திங்களா, லவங்கம், பட்டை, அதெல்லாம் மட்டும் போட்டுக்கிடலாம். இப்போ வந்துட்டு அரிசியை நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு 4 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 7 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். சீரக சம்பா அரிசிக்கு வந்துட்டு நிறைய தண்ணி தேவைப்படாது. நான் வந்துட்டு இன்றைக்கி குக்கரில் செய்யலை, குண்டானில் தான் செய்கிறேன். குக்கரில் செஞ்சாலுமே இதே அளவுக்கு தண்ணி தான் ஆட் பண்ணணும். இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு கிளறி விட்டுக்கிடலாம். கலந்து விட்டுட்டு நல்லா 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். நாம் வந்துட்டு எந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணலை. திறந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். தண்ணி வற்றினோடனே இப்போது ஒரு கிண்டி விட்டுக்கிடலாம். நிறையவும் கிண்டக்கூடாது. ஒரு பிரியாணி ஒரு 3லேருந்து 4 டைம் கிண்டிக்கிட்டால் போதும். நல்லா கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காது. நாம் வந்துட்டு அடிக்கடி திறந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சிடும். இப்போ வந்துட்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்து பார்க்கலாம். சாதம் வந்துட்டு எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். சீரக சம்பா பிரியாணி சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு இறக்குற சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் மேலே ஊற்றி இறக்கி வச்சு தம் போட்டுக்கிடலாம். சீரக சம்பா பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் நம்மளுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.